பல்ல ஒண்ணு ஒண்ணா குடுங்க சொல்லியா? வாயிட்டு வந்து பேசுற. இவ்வளவு நேரம் கேட்டுக்கிற தெனவட்ட உட்காந்துருக்கிற நீ. எதிரோமா கைய காலதான் வச்சிருவேன். என்னடா நினைச்சிருக்கிற நீ? போலீஸ்காரனா உனக்கு என்ன அவ்வளவு இலக்காரமாயிட்டானா? கட்டி பேசினா உனக்கு பிடிக்காது, எனக்கு தெரியும். வாய் திறந்து பதில் சொல்லன்னு வையே. இங்க இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணுன்னு சொல்லி சுட்டு தள்ளிடுவேன். என்னடா இவ்வளவு திமிரா பயப்படாமலே இருக்கேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஒன்னு பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கணும் நீ அடியாள் டைப் இல்லைன்னு. வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எப்படியா சார் நடந்துப்பீங்க? வேதானோ வயலன்ஸ் சார் நிச்சயிச்சா செம ஸ்மார்ட்டா இருக்கு சார். பல்ல பேத்துருவேன். இப்ப நீதான் தலைவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாமே. ஒரு கதை சொல்லிட்டா சார். இப்ப இங்கே சாக வேண்டியதுதான். சொந்த கதை சார். நீ பேசுறது மத்தவங்களுக்கு கேட்டாதான் நீ சொல்றதும் புரியும். அரசாங்கம் பேசினா இந்த உலகத்துக்கே கேட்கும். நீ பேசினா இந்த ரூம்ல எனக்கு மட்டும்தான் கேட்கும். நான் சொல்றபடி கேட்டு நட. அதான் உனக்கு கொடிய உங்க கையில குத்து என்ன விட்டுடு சார் சொன்னா விட்டுடுயா சார்? நீ என்ன வீட்டுக்கு போக சொல்லிட்டு எப்படி என்கவுண்டர்ல போலான்னு பிளான் பண்ணுவா. என்ன உனக்கு வேலை செய்ய சொல்றியா? யூ பங்க். யாருகிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? நான் எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒண்ணு தானே சார். பல்ல பேத்துருவேன். ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒவ்வொரு பல்லு. சார் வீட்டுல எலித்தொல்லை இருக்கிறதுக்கு தான் சார் பூனைக்கு மவுஸ். உடம்புல எலும்பு இருக்க. சரி சார் ஒத்துக்கிறேன். நான் கெட்டவன் தான், நீ நல்லவன் தான். ஆனா உன்னை நல்லவன் காட்டிக்கிறது என்னமோ கெட்டவன் தேவையில்லை சார். கெட்டவன் கதை கேளு சார். கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன். யாருக்குமே அவ்வளவு மனபலம் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு. இயற்கையின் நியதி.